இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. श्रीनिधिं निधिमपारम अर्थिनाम अर्थितार्थ परिदान दीक्षितम सर्वभूत सुहृदम दयानिधिं தேவராஜம் அதிராஜம் ஆசிரியே. இது காஞ்சி தேவப்பெருமாளை பற்றி கூறத்தாழ்வான் பாடியிருப்பது. ஸ்ரீ வைஷ்ணவ திருத்தலங்களில் மிகவும் முக்கியமானது காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமியினுடைய தேவஸ்தானம். தேவப்பெருமாள், தேவாதிராஜன், வரதராஜன், பேரருளாளன், ஹஸ்திகிரிநாதன் என்று பல திருநாமங்களோட பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். பிரம்மாவனுடைய ஹோமகுண்டம், அதாவது அவர் அஸ்வமேத யாகம் செய்ய அந்த யஜ்ஞத்திலிருந்து அந்த ஹோமத்து குண்டத்திலிருந்து நடுவே நெருப்புக்கு நடுவிலிருந்தே காஞ்சி வரதராஜன் தோன்றினார். ஹஸ்த நட்சத்திரத்தில் பெருமானுடைய திருவவதாரம். ஆறார் என்னென்ன கேட்டாலும் அந்த வரங்களையெல்லாம் கொடுப்பவன். அதனால் வரதன், வரத்தை வாரி வழங்குபவன் வரதன். வெறும் வரதன் அல்லன், வரதராஜன், வரங்கொடுப்பவர்களுக்குள்ளே அரசன் போன்றவன். இவ்வெம்பெருமானுடைய புறப்பாட்டு அழகும் அவர் நெடுந்தூரத்துக்கு செல்வமும் மிகவும் பிரசித்தமானது. பல கோயில்களிலும் பெருமாள் மாட வீதி வலம் வருவார், அல்லது ரத வீதி பெரிய வீதியில் வருவார், சன்னதி தெருவில் போய் வருவார். ஆனா ஒரு சில ஊர்களில் மட்டும் பகவான் வெகு தூரத்துக்கு பிரயாணம் செய்வார். ஸ்ரீரங்கத்திலும் உற்சவ காலங்களில் தள்ளி தள்ளி இருக்கும் மண்டபத்துக்கு போவார். நாள் முழுக்க அங்கு எழுந்தொழி இருப்பார். மாலை பொழுதில் வாகனத்தோட திரும்ப ஊருக்குள் வருவார், சன்னிதானத்தை அடைவார். ஆனால் இதில் மிகவும் பெயரெடுத்தவர் காஞ்சி வரதராஜ பெருமான். அவருடைய வைகாசி 10 நாள் பிரம்மோற்சவத்தின் போது தினமும் காலையும் மாலையும் சின்ன காஞ்சிபுரத்திலிருந்து பெரிய காஞ்சிபுரத்துக்கு போய், பெரிய காஞ்சிபுரத்திலிருந்து சின்ன காஞ்சிபுரத்துக்கு நடையாக எழுந்தொழி வருகிறார். எத்தனை பெரிய வாகனமோ, எவ்வளவு பெரிய கொடையோ, எத்தனை ஆயிரம் மக்களோ அனைவரோடும் போய்விட்டு வருகிறார். அதுவும் வைகாசி மாசம் வெயில் என்ன குறைவாகவா காயும்? அந்த வெயிலுக்கு நடுவில் பக்தர்களுக்கு புறப்பட்டு போய் வருகிறார். அதே போல பல பல உற்சவங்கள், பழைய சீவரம், பாருவேட்டை, வெகு தூரம் வருகிறார். தென்னேரி தொப்பம், தொப்பத்துக்காக அதுவரைக்கும் போகிறார். அதே போல நாம் இப்போது வந்தடைந்திருக்கும், அதாவது ஹனுமந்தராயன் சஞ்சீவராயனுடைய சன்னதி, காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி போகும் நெடுஞ்சாலையில் 8வது கிலோமீட்டர் உள்ளது ஐயங்கார் குளம். இவ்விடத்துக்கு ஆண்டுதோறும் குளத்தினுடைய பெரும் குளம், அந்த குளத்தில் இருக்கும் நடவாப்பி கிணறு, அந்த கிணற்றுக்குள் போய் ஆச்சரியமா பெருமாள் அனைவரையும் அனுகிரகித்து விட்டு இதோ திரும்ப எழுந்தருளுகிறார். இது இந்த திருக்கோயிலுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். இங்கிருக்கும் ஆஞ்சநேயருக்கே இதனால் பாக்கியம்னு கூறலாம். மேற்கொண்டு கோயிலுக்குள் செல்வோம் அடுத்த நாள். இப்போதைக்கு 45வது சர்க்கத்தில் உள்ளோம். சீதை இலக்குவனை கடிந்து கொண்டு ராமன் பின்னே போகச் சொன்னாள். ஆனால் இலக்குவன் மறுக்கிறார். 2 காரணங்களை கூறினார். ஒன்று, ராமனுக்கு ஒன்னும் வாராது, அது முதல் காரணம். அதைவிட முக்கியம், உன்னை விட்டு விட்டு நாம் போவதற்கு முடியாது என ராட்சசர்கள் ஆபத்தானவர்கள், நம்மை ஏற்கனவே வஞ்சம் தீர்க்க முயற்சிக்கிறார்கள், விடமாட்டேன். கிருத்தவைராஷ்ச கல்யாணி வயமேதை நிசாச்சரைகி கரஸ்ய நிதனே தேவி ஜனஸ்தானவதம் பிரதி. ஆகவே
நான் போக மாட்டேன் இங்கு இருக்கிறேன்னு வேண்டினான் லக்ஷ்மணன். ஆனால் சீதை மேலும் கடுஞ்சொல்லை கூட்டுகிறாள். இந்த சொற்கள் சீதையை போன்ற கருணையே உருவான ஒரு பெண்ணின் வாயிலிருந்து வந்தே இருக்கக்கூடாது. பெண்கள் எப்போதும் இரக்க குணம் இருந்தவர். மேலும் கடுஞ்சொல்லை கூட்டுகிறாள். இந்த சொற்கள் சீதையை போன்ற ஆகவே நான் போக மாட்டேன் என்று இருக்கிறேன் வேண்டினான் லக்ஷ்மணன். சீதை மேலும் கடுஞ்சொல்லை கூட்டுகிறாள். இந்த சொற்கள் சீதையை போன்ற கருணையே உருவான ஒரு பெண்ணின் வாயிலிருந்து வந்தே இருக்கக்கூடாது. வேண்டினான் லக்ஷ்மணன். ஆனால் சீதை மேலும் கடுஞ்சொல்லை கூட்டுகிறாள். இந்த சொற்கள் சீதையை போன்ற கருணையே உருவான ஒரு பெண்ணின் வாயிலிருந்து வந்தே இருக்கக்கூடாது. பெண்கள் எப்போதும் இரக்க குணம் மிகுந்தவர்கள், ஈர நெஞ்சு உடையவர்கள், கடுஞ்சொல் பேசாதவர்கள். அப்படியே ஏதானு கொடுக்கணும்னாலும் போயிட்டு போறதே என்ன நினைத்து கொடுப்பவர்கள். தன்னுடைய பிள்ளையோ பெண்ணோ யாருமோ தங்களுக்கு துன்பம் கொடுத்தாலும் தாங்கள் பொறுத்துக் கொள்வர்களை தவிர அவர்களை கடுமையாக பேச மாட்டார்கள். எப்போதும் மென்மை. ஆனால் அது அத்தனை தாண்டி சீதை சுடு சொல் கூறுகிறாள். அதுவும் காதால் கேட்க முடியாதவை. அனார்ய கருணாரம்ப நிருஷம்ச குலபாம்சன அகம் தவ பிரியம் மன்னே ராமஸ்ய வியசனம் மகது ராமஸ்ய வியசனம் திருஷ்டுவா தேனைதானி பிரபாஷசே நைவ சித்திரம் சபத்னேஷு பாபம் லக்ஷ்மண யத் பவேத் மகமேதோஹோ பிரதிச்சன்னஹ பிரயுக்தோ பரதேனவா. இதுக்கெல்லாம் அர்த்தம் பார்த்தோம்னால் இப்ப பொருள் சொல்ல சொல்ல சீதை கூட இப்படி பேசிவிடா என்று நமக்கே சந்தேகம் வரும். ஆனா அதுக்கப்புறம் ஏன் பேசி இருக்கிறாள்னு விளக்கமா சொல்றேன். சீதை தப்பு பண்ணிட்டு இந்த மாதிரி பேசிடவே இல்லை, ஏதோ ஒரு கருத்து இருக்கிறது. அனார்ய கருணாரம்ப கருணையற்றவனே, ரிஷம்ச எந்த விதமான இரக்க குணமும் இல்லாதவனே, குலபாம்சன இந்த இக்ஷ்வாகு குலத்துக்கே தாழ்ச்சி ஏற்படுத்த கோடரிக்காம்பாக பிறந்தவனே, அகம் தவ பிரியம் மன்னே ராமஸ்ய வியசனம் மகது ராமஸ்ய வியசனம் திருஷ்டுவா ராமனுடைய துன்பத்தை பார்த்தும் அவனுடைய கூக்குரலை கேட்டும் போகாமல் இருக்கிறாயே, அப்படின்னா உன்னுடைய எண்ணம் கெட்ட எண்ணம் தானே. நைவ சித்திரம் சபத்னேஷு பாபம் லக்ஷ்மணயத் பவேத் மமஹேதோஹோ பிரதிச்சன்னஹ பிரயுக்தோ பரதேனவா. ஒன்னு என்னிடத்தில் இருக்கும் விருப்பத்தை இவ்வளவு நாளும் மறைத்து கொண்டிருந்தாய், இப்போதுதான் விருப்பத்தை வெளிக்காட்டுகிறாய். இல்லை என்றால் பரதனால் நீ ஏவப்பட்டிருக்க வேண்டும், கைகையை அனுப்பி வைத்திருக்க வேண்டும். தத்ர சித்திய சௌமித்ரியே தவாபி பரதஸ்யவா தத்தன்ன சித்தியதி கதமிந்தீவரஸ்யாமம் ராமம் பத்ம நிபேக்ஷணம். அந்த தாமரை கண்ணனான ராமனை மீறி நீ என்னை அடைந்து விட முடியும்னு நினைக்கிறாயா, அல்லது என்னை கொன்றுவிட முடியும்னு நினைக்கிறாயா? உன் ஆசையோ பரதனுடைய ஆசையோ ஒரு நாளும் நிறைவேறாது, ஞாபகம் வைத்துக்கொள். போவதானால் போ, இங்கே நிற்பதால் பயனில்லை. என் ஆணையை நிறைவேற்றுவதனால் உடனே ராமனை சென்று காப்பாற்று என்று சீதை கூறுகிறாள். வணங்கும் போது உம்முடைய கணுக்காலுக்கு மேல் என் கண் பார்வை போயிருக்குமா? வழக்கம் இல்லையே. தேவரீரா இப்படி அடியனை பத்தி பேசுகிறது என்று மிகவும் வருத்தம் இரக்கத்தோடு பிரார்த்திக்கிறான். அப்ரவீன் லக்ஷ்மண சீதாம் பிராஞ்சலிச ஜிதேந்திரியா. புலன்களை ஜெயித்தவன் சீதை சொல்கிறா போலே புலன்களுக்கு தோற்றவன் அல்லன், தன் புலன்களை ஜெயித்தவன் இலக்குவன். உத்தரம் நோத்சகே வக்தும் தெய்வத்தம் பவதி மம. நீ தேவரீர், அடியனுக்கு தேவதை. நீர்தான் கடவுளுக்கு சமம். கடவுள் ஏதேனும் சொன்னாலும் பதில் பேசுவது மனிதனுக்கு தகுதி அல்ல. நீ ரொம்ப பெரியவர், நான் மிகவும் தாழ்ந்தவன். நீர் சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறவர். ஆனால் இருந்தாலும் என் நிலையை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் பதில் கூற விரும்பவில்லை. வாக்கியம் அப்பிரதிரூபந்து நச்சித்திரம் ஸ்திரீஷு மைதிலி ஸ்வபாவஸ்தேஷ நாரீணாம். மைதிலி மிதிலையான அவ்வளவு பெரிய ராஜ்யத்தை உன் தந்தை ஆண்டார். இதை போல் அவசரப்பட்டு சொற்களை உதிர்த்திருந்தால் கொஞ்ச நாள் நாட்டை ஆண்டிருக்க முடியுமா? எத்தனை தூரம் நாவடக்கம் வேணும், எத்தனை தூரம் மக்களை பற்றி புரிதல் வேண்டும். அப்பேற்பட்டவருக்கு தேவரீர் பெண்ணாக பிறந்திருக்கிறீர். இப்போது 2 வார்த்தை சொன்னீரே, இது வரலாற்றில் இடம்பெறும். கண்டிப்பாக இதனால் பெண்கள் இப்படி பேசக்கூடியவர்களா என்று 4 பேர் குற்றமாக கூட பேசத் தொடங்குவார்கள்.
இயற்கையிலேயே பெண்கள் இப்படித்தான் பேசுவார்கள் என்று கூட சொல்லிவிடுவார்கள். தேவரீர் சந்தேகப்பட்டீர். சந்தேகம் என்னும் பேய் யாரையும் வாழ விட்டதில்லை. அடியேன பார்த்தா சந்தேகம். வாழ்க்கை நம்பிக்கை ஆதாரத்தில் தானே ஓடுகிறது. உமக்கென்ன ராமனிடத்தில் நம்பிக்கை இல்லையா? என்னிடத்தில் நம்பிக்கை இல்லையா? ராமனுடைய வீரத்தை நம்பவில்லை, அடியனுடைய புலநடக்கத்தையும் பணிவையும் தேவரீர் நம்பவில்லை. பின் எதைத்தான் நம்ப போகிறீர்? விமுக்த தர்மாச்சபலாக தீக்ஷ்ணா பேதகரா ஸ்திரியா ஸ்ரோத்ரையோர் உபயோர் மத்தியே தப்த நாராச்ச சந்நிபம். 2 காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊத்தினார் போலே பேசியிருக்கிறீர். தாங்க முடியவில்லை. உபசரண்வந்தி மே சர்வே சாட்சிணோகி வனேச்சராக. இதோ பக்கத்தில் இருக்கிற நீண்ட நீண்ட மரங்கள், வனதேவதைகள், சலசலத்து ஓடும் ஆறு, திரியக்கூடிய மற்ற பிராணிகள், ஆகாயத்தில் இருக்கும் சூரிய சந்திரர்கள், இவர்கள் அத்தனை பேரும் நான் சொல்வதை கேட்கட்டும். தேவரீர் சொல்வதையும் இவர்கள் அனைவரும் கேட்டிருந்தார்கள். ஏற்கனவே நடுங்கி போய் கிடக்கிறார்கள். இந்த வார்த்தை வரும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. நியாயவாதி யதாவாக்கிய முக்தோகம் பருஷம் துவயா திக்வாமத்திய வினச்சந்தீம் என்மாமேவம் விசங்கசே. ஒருவேளை நீர் எந்த விஷயத்தில் என்னை பற்றி ஐயப்படுகிறீரோ அது உண்மை இல்லை, உண்மை இல்லை, உண்மை இல்லை. அது எப்பேற்பட்டு உண்மையாக இருக்குமானால் இலக்குவன் இப்போதே அழிந்து போவான். ஒரு நாளும் அதில் எள்ளளவும் உண்மை கிடையாது. இப்போது புறப்படுகிறேன், நீர் போகச் சொல்லிவிட்டீர். இனி இருப்பது என் உண்மைக்கோ பணிவுக்கோ நிகராகாது. புறப்படுகிறேன். கச்சாமி யத்ர காபுஸ்தா ஸ்வஸ்திதேஸ்து வரானனே. ஆனா நீர் ஜாகிரதையா இருக்கணும். ராகவன் இருக்கும் இடத்தை நோக்கி நான் போகிறேன். ரக்ஷந்து த்வாம் விஷாலாட்சி சமக்ரா வனதேவதாக. இங்கு அருகே இருக்கும் ஜட்டாயு உம்மை காக்கட்டும். இதோ ஆகாயத்தில் கூடியிருக்கும் தேவர்களெல்லாம் சாட்சி. இங்கிருக்கும் வனதேவதைகள் உம்மை காக்கட்டும். அபித்வாம் சகராமேண பஷ்யேயம் புனராகதா. ஒருவேளை நான் போபவன் திரும்ப வருவேனானால், ராமனோடு வருவேனானால், உம்மை பார்ப்பேனானால், அப்போது உம் சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளும். அதுவரை நீ சந்தேகத்தோடு தான் இருப்பீர். இப்படி சொல்லிவிட்டு கோதாவரியும் பிரவேக்ஷாமி ஹீனா ராமேண லக்ஷ்மண ஆபந்திஷ்யே ததவாத்யக்ஷே விஷமே தேகமாத்மன பிபாமிமா விஷம் தீக்ஷ்ணம் பிரவேக்ஷாமி ஹுதாசனம். புறப்பட்ட இலக்குவனை பார்த்து சீதை கூறுகிறாள், இதோ இந்த கோதாவரியில் விழுந்து உயிர் மடித்து விடுவேன், அல்லது ஆகாசத்திலிருந்து கீழே குதிப்பேன், இல்லது விஷத்தை குடித்து உயிர் மாய்த்துக் கொள்வேன். ராமனின்றி வாழ மாட்டேன். ஓம் ராமனை சேர்த்து அழைத்து வாரும். இது லக்ஷ்மணமாஸ்ருத்ய சீதா சோக சமன்விதா பாணிபியாம் ருததி துக்கா துதுரம் பிரஜகானஹ தாமார்த்த ரூபாம் விமனாருதந்தீம் சௌமித்ரிராலோக்கிய விஷால நேத்ராம். அழுது கொண்டு நீண்ட தாமரை கண்களோடு இருக்கும் சீதையை வருத்தத்தோடு லக்ஷ்மணன் கண்டார். வேகமாக புறப்பட்டார். ஆனா போவதற்கு மனமில்லை. போகும்போது திரும்ப திரும்ப சீதையை பார்த்து கொண்டே விட்டு போகிறோமே, இவள் ஜாகிரதையாக இருக்க வேண்டுமே, என்னாகுமோ, ராமன் கோவிப்பரோ, அவர் வார்த்தையை போய் மீறுகிறோமே, இருதலை கொள்ளி எறும்பாக தவிக்கிறோமே என்று நினைத்து கொண்டே இலக்குவன் புறப்பட்டான். ததஸ்து சீதாம் அபிவாத்திய லக்ஷ்மணா கிருதாஞ்சலி கிஞ்சித் அபிப்பிரணம்யத். கைகூப்பினான், சீதையை வணங்கினான். அவேக்ஷமானோ பகுஷசமைதிலீம் ஜகாம ராமஸ்ஸ சமீபம் ஆத்மவான். அதோ ராமனுக்கு சமீபத்தில் போவோம் என்று போகிறார். திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே போகிறார். அவர் போகட்டும், இனி சீதைக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு பார்ப்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.